ஜப்பானின் அரசியல் சூழலில் சமீப காலமாக ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆசிய பிராந்தியத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாற்றங்கள் இந்தியாவிற்கு சாதகமா பாதகமா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜப்பானில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சனை தகைச்சி தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி மொத்தமுள்ள 465 இடங்களில் 316 இடங்களை வென்று 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது. இதனையடுத்து சனை தகைச்சி அதிக பெரும்பான்மையுடன் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஒரு தீவிர வலதுசாரி மற்றும் பழமைவாத சிந்தனை கொண்ட தகைச்சி ஜப்பானின் அமைதிவாத அரசியலமைப்பை மாற்றி தற்காப்பு படைகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார். இராணுவ செலவினங்களை அதிகரிக்கவும் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தவும் எடுத்துள்ள ஜப்பான் பிரதமர் தகைச்சியின் முடிவுகள் சீனாவை எரிச்சலடைய செய்துள்ளன. தைவான் விவகாரத்தில் ஜப்பானின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தீவிரமாக உள்ளதுடன் சீனாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை அவர் தொடர்ந்து எடுத்து வருவது ஆசிய அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தைவான் மீதான சீனாவின் ஆதிக்கத்தை பகிரங்கமாக எதிர்ப்பதுடன் தைவானுக்கு ஏற்படும் ஆபத்து ஜப்பானுக்கும் ஆபத்து என்ற நிலைப்பாட்டில் பிரதமர் தகைச்சி உறுதியாக உள்ளது சீனாவின் ஒரே சீனா கொள்கைக்கு சவாலாக உள்ளது. இந்நிலையில் ஜப்பானில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் ஜப்பான் இந்தியா மற்றும் சீனா இந்தியாவுடனான உறவுகளில் எந்த அளவிற்கு மாற்றம் ஏற்படுத்தும், அதன் தாக்கங்கள் என்ன என்பதை அரசியல் ஆய்வாளர்கள் கவனத்துடன் கண்காணித்து வருகின்றனர். இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை கொண்ட குவாட் அமைப்பு ஜப்பானின் புதிய தலைமையின் கீழ் மேலும் வலுவடையும் என்பதில் ஐயமில்லை. அதே சமயம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஜப்பானின் இராணுவ மற்றும் ராஜதந்திர ஒத்துழைப்பு அவசியம் தேவை என்பதால் இந்த புதிய தலைமை இந்தியாவிற்கு சாதகமாக உள்ளதாக கருதப்படுகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் பின்பற்றி வந்த தற்காப்பு மட்டுமே என்ற கொள்கையிலிருந்து விலகி தற்போது அந்நாடு தனது இராணுவ பலத்தை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இது இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். அதோடு இரு நாடுகளும் இணைந்து நடத்தும் கடற்படை பயிற்சிகள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் சீனாவின் கடல்சார் அச்சுறுத்தல்களை இந்தியா எதிர்கொள்ள உதவும் என கூறப்படுகிறது. மேலும் சீனாவுடன் ஜப்பான் மோதல் போக்கை கடைபிடிக்கும் நிலையில் ஜப்பானிய நிறுவனங்கள் சீனாவிலிருந்து வெளியேறி இந்தியாவிற்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாகவே செமிகண்டக்டர்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் பசுமை எரிசக்தி துறைகளில் இந்தியா ஜப்பான் இடையே 2025-26 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்னும் சிறப்பாக ஜப்பானின் புல்லட் ரயில் திட்டம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஜப்பானின் முதலீடுகள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துதலாக அமையும் என்பது உறுதியாக தெரிகிறது. இந்நிலையில் தொழில்நுட்ப போரில் சீனாவை பின்னுக்கு தள்ளும் இந்தியா ஜப்பான் கூட்டு தொழில்நுட்ப முயற்சி மற்றும் இந்தியாவின் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஜப்பான் நிதியுதவி வழங்குவது போன்றவைகள் சீனாவிற்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சீனாவின் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்தியாவின் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஜப்பான் நிதியுதவி வழங்குவது சீனாவின் கோபத்தை தூண்டியுள்ளது. தகைச்சியின் இந்த அதீத ஆதிக்கம் ஜப்பானை ஒரு இராணுவ ரீதியாக வலிமையான நாடாக மாற்றும். அதே வேளையில் சீனா போன்ற அண்டை நாடுகளுடன் உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஜப்பானின் அரசியல் மாற்றங்கள் சீனாவுக்கு தலைவலியை ஏற்படுத்தினாலும் இந்தியாவை பொறுத்தவரை அது சாதகமாகவே பார்க்கப்படுகிறது. ஆசியாவில் ஒரு சமநிலையை உருவாக்க இந்தியாவும் ஜப்பானும் கைகோர்ப்பது காலத்தின் கட்டாயமாகியுள்ளது என்பதே நிதர்சனம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.